ரவீந்திரன் துரை சார், நீங்கள் எப்படி அணுகிறீங்க? அது ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டிகளில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகள் வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை, ஒரு முதிர்ச்சியற்றவை அப்படிங்கிற பார்வையிலிருந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சக தோழமைகளை சொல்கிறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளராக திரு ஜென்ராமும் குறிப்பிடுகிறார். உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்குது? இது இந்த ரெண்டு கட்சிக்கிடையேயான கூட்டணியில் ஏன் இந்த சலசலப்பு? ஆதவ் அர்ஜுனாவோட கிளைம் எல்லாம் ரியாலிட்டிக்கு மாறாக இருக்குது. ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகளோட அந்த கேரியரை பார்க்கணும்னா 98 போல் பாய்காட் பண்ணாங்க. 99 ஐயா மூப்பனார் அலையன்ஸில் அவங்க சிதம்பரம், தடா பெரியசாமி, பெரம்பலூர் 2 தொகுதி, சிதம்பரம் திருமாவளவன் கண்டஸ்ட் பண்ணுறாங்க. 30% வாக்குக்கு மேலே எடுத்து அந்த அணியிலே 2வது வந்தது திருமாவளவன் தான். அதே வேளையில் அவங்க அரக்கோணத்தில் வேலுமுதலியார்னாலும் சரி, திருப்பத்தூரில் ஜெயமோகனாலும் சரி, பிஆர்எஸ் வெங்கடேசன் கடலூர்னாலும் சரி, அந்த மற்ற தமாக பிரமுகர்களுக்கு பரையர் சிம்ம வாக்க பெரிய அளவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அதை அடுத்து அவங்களுக்கு அடுத்த தேர்தல் வாய்ப்பு திமுக அணியில் கிடைக்குது. அப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தோற்று போன அணியில் அதிக அளவு சீட்டு வெற்றி பெறதுக்கு விடுதலை சிறுத்தைகளோட கான்ட்ரிபியூஷன் வந்து பெருசாக இருந்தது. தஞ்சாவூர்லையும் பெற்றாங்க. அது விடுதலை சிறுத்தைகள் கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது, திமுக இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த் தான் அது. தென் இந்த 2021க்கு பிறகு தோற்று போன திமுக கழகம் வந்து இவங்களை தள்ளி விட்டுக்கிட்டு, இவங்க இருந்தாலே ஜெயித்திருக்க முடியும், ஆனால் இவங்களை தள்ளி விட்டுக்கிட்டு ராமதாஸால் தான் நான் கைது செய்யப்பட காரணம், அவர் அங்கே போய் தோத்தனால தான் அதுன்னு அவங்க பாமகவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து 2004 அந்த அணியை கலைஞர் கட்டினார். அப்போ இவங்க தனிச்சு நின்று பெருசாக சோபிக்க முடியல. இவங்க கண்ணப்பன், அப்பா வாத்தியார், இவங்க கொஞ்சம் பேர் நின்று இவங்களும் அந்த சிதம்பரத்தில் அந்த பலத்தை திருமாவளவன் நிரூபிச்சுட்டு இருந்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து திமுகவுக்கு எதிராக இவங்களை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது பாட்டாளி மக்கள் கட்சியை 12 தொகுதியில் தோக்கடிக்கிறாங்க. திருமாவளவனோட அந்த வாக்குப்பலம், அதாவது மல்டிப்ளேயர்னு சொல்லலாம், நெகட்டிவ் போலரைசேஷனில் பாமகவை தோக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் விருத்தாச்சலம் தொகுதியில் இவங்க சமூகத்தளம் வந்து விஜயகாந்துக்கு போய் விஜயகாந்த் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தோக்கடிக்கிறாங்க. இவங்களோட அணி வந்து 3ஆவதே போகுது. எனிவே 12 தொகுதியில் தோக்கடிக்காகும் போது இவங்களுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறத திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி வாட்ச் பண்ணுறாரு. 2009 இவங்களுக்கு 2 தொகுதி கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து தொகுதிகளையும் தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு பலம்ங்கிறது ஒரு மல்டிப்ளேயராக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தான் அது பெரிய அளவில் அது ஹெவியாக ஒர்க் பண்ணுதே தவிர ஒரு திமுகவுக்கு எதிராகட்டோ அண்ணா திமுகவுக்கு எதிராகவோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலை. காரணம், அன்னைக்கு 2009 திமுக இவங்களை கேட்லிஸாக பயன்படுத்தி அனைத்து தொகுதிகளிலையும் பாட்டாளி மக்கள் தோக்கடிக்கும் போது ஜெயலலிதா அம்மையார் தென்சென்னையில் ஜெயித்தாங்க, விழுப்புரத்தில் ஜெயித்தாங்க, திருவள்ளூரில் ஜெயித்தாங்க, மயிலாடுதுறையில் ஜெயித்தாங்க, சேலத்தில் செம்மலண்ணன் ஜெயித்தார், திருப்பூரில் கூட ஜெயித்தாங்கன்னா இவங்க வாக்கு பாமகவுக்கு எதிராக தான் நெகட்டிவ் போலரைசேஷனில் ஹெவியாக இருக்குது. இந்த புள்ளியில் தான் 2011 நானே வந்து திருமாவளவன் நேரில் சந்தித்து அந்த அணிக்குள்ளே போனால் பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரங்கிறத அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். அவங்க கட்சி கூட்டம் முடிஞ்சதுமே பெரிய அளவில் ஆர்கியூ பண்ணேன். பட் அவங்க ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு 1ஆம் தேதி போகும்போது கூட்டணியில் கையெழுத்து போட்டுட்டாங்க 11. அது அவங்களுக்கு பாமக அவங்களும் சேர்ந்து நிற்கும் போது பொருந்தா கூட்டணியாகி எலித்தவள நட்பாகி பாமக கூட 3 சீட்டு ஜெயித்துட்டாங்க. இவங்க சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. அந்த தோல்விக்கு பிறகு 14 இவங்களுக்கு பின்னடைவு, 16 பின்னடைவு. ஆனால் 16 வந்து திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தே 40% எமர்ஜ் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு 19 இவங்க திமுக கூட்டணிகளை மீண்டும் வராங்க. அப்பவும் இவங்க திமுக கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு அந்த காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே அலையன்ஸில் இவங்க இருந்தால் இவங்க ஜெயிப்பாங்கன்னு இவங்களுக்கு எதிராக இந்திய அளவில் மூவ் நடந்தது. நமக்கே தெரியும், கட்சி வசந்தகுமாரும் விஜயதரணியும் எங்கள் கூட்டணிக்கு பாமக வராங்கன்னு தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் திமுக கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் சோனியா காந்தி அம்மையாரை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி இதுவே போதும், இது விடுதலை சிறுத்தைகளே போதுங்கிறதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண போகிறது தான் ஸ்டாலின் உறுதியாக இருந்த அந்த நிலைப்பாட்டில் இவங்க திமுக கூட்டணிக்கு வந்தாங்க. அன்னைக்கு வட தமிழகத்தில் 20 சீட்டும் ஜெயிப்பாங்க நம்ம சொன்னோம். அவங்க தென் தமிழகத்தை 1 சீட்டு தவிர 38 சீட்டு அவங்க ஜெயித்துட்டாங்க. அதிலிருந்து வெற்றி கூட்டணியில் அவங்களும் ஒரு பார்ட்டாக வர்றாங்க. இப்போ நீங்கள் முதல் தொடக்க புள்ளியில் கள யதார்த்தத்துக்கு எதிரானது அவருடைய கருத்து அப்படின்னு எந்த அடிப்படையில் அப்படி? கள யதார்த்தத்துக்கு எதிரானதுன்னா இவங்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இவங்க ஜெயிக்கிறாங்க. இவங்க கான்ட்ரிபியூஷன் இப்போ அந்த அணியில் சிபிஎம் 2 சீட்டு,
2 எம்பி. பட் அவங்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி உள்ள தலைவர்கள் இருக்காங்க, தியாக வரலாறு உள்ள தலைவர் இருக்காங்க. ஆன்டி பிஜேபியில் அவங்களுக்குள்ள கிரெடிபிலிட்டி வேற யாரை விடவும் ஜாஸ்தி இருக்குது. சிபிஐயும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். அண்ணன் வைகோ அவருக்கு வந்து தென்காசி, திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி நார்த்து, தேனி, விருதுநகர், கொங்குல சில பகுதிகளில் அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குது. அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க கான்ட்ரிபியூஷனும் பாமகவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு இருக்குது. பட் இது எல்லாருமே வெற்றி பெறும்போது இவங்களுக்கு என்ன ஓட்டம் இருக்குதுன்னா நம்ம கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிற ஒரு ஃபீல் இவங்களுக்கு இருக்குது. வன்னியரசு டைரக்டாக சொல்லலைன்னாலும் அவரோட கருத்தின் உள்ளடக்கம் அதுதான். பட் இவங்க எல்லாருமே 2-2-2ன்னு அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த அணிக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த அணி ஆர்கே நகரில் தோல்வி அடைந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணி. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, மதிமுக கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, கிரெடிபிலிட்டி அண்ட் ஆன்டி பிஜேபிங்கிறதுல உள்ள அந்த தன்மையில் 2 கம்யூனிஸ்டுகளுக்கு கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் அண்ணன் ஈஸ்வரனுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எல்லோரும் கான்ட்ரிபியூஷன்லையும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்குது. 3 தடவை அந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜினாவோட கருத்துலேருந்து நான் எதில் வேறுபடுறேன்னா, அதிமுக இந்த அலையன்ஸில் 2024 8 தொகுதிகளில் அவங்க மேலே வந்திருக்காங்க. ஒன்று ஐயா எடப்பாடி பழனிசாமியோட எடப்பாடி தொகுதி. எடப்பாடியில் 2019 8000 ஓட்டு பாமக இருந்தும் கீழே இருந்தவர் வந்து இன்னைக்கு 40000 ஓட்டு லீடு எடுத்திருக்காரு, 50% வாக்கு எடுத்திருக்காருன்னா அவருக்கு தனிப்பட்ட சாதனையாட்டே அதை கொடுத்துடலாம். இன்னொன்று தங்கமணியோட குமாரபாளையம் ஈரோடு செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து நாமக்கல்லில் உள்ள 2 தொகுதிகள், சங்ககிரி அண்ட் பரமத்தி வேலூர். 4 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதியில் அதிமுக லீட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 தொகுதி விழுப்புரத்தில் உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர், சிதம்பரத்தில் அரியலூர், ஜெயங்கொண்டம். இந்த 4 தொகுதிக்கும் இந்த லீடு வர்றதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியை டெசர்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாக்காளர்கள் அதிமுக தான் தோக்கடிக்கும்னு அதிமுகவுக்கு அவங்க போயிருக்காங்க. இதனால தான் 8 தொகுதி லீட் பண்ண இடத்துல 4 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் தொகுதி. ஸோ அதிமுக வந்து வட மாவட்டங்களில் பலமாட்டும், டீப் சவுத்தில் ஒன்றும் இல்லாமலும், அப்பர் சவுத்தில் மோசமாட்டும், டெல்டாவில் ஓரளவு இருக்கிறாங்க, கொங்கில் வந்து திணறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. பட் வட தமிழகத்தில் இந்த இடங்களில் நல்லா இருக்கிறாங்க. இப்படி நல்லா இருக்கிறதுக்கு காரணமே விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர் உணர்வில் போன பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு தான் முக்கிய காரணம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து டிசிபேட் ஆகி அதிமுக வாக்கா போயிருக்குது. ஸோ இந்த யதார்த்த கள சூழ்நிலையை புரியாம தான் 2011 அவங்க கூட்டணி அமைச்சு. இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க, அல்ல வன்னியரசும் சொன்னாரு, ஒருவேளை இப்ப ஆதவர்ஜனா பேசுறது இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வைக்கப்படுது. அவர் வந்து விசிக தலைவருடைய ஒப்புதலுடன் பேசினாரா, ஒப்புதல் இல்லாம பேசினாரா அப்படின்ற கேள்விக்குள்ள இருந்து சீட்டு எண்ணிக்கைகள் இந்த கூட்டணி தொடருங்கிறத கிளாரிட்டி பண்ணிட்டாங்க. அப்ப எண்ணிக்கைக்கான ஒரு வார்த்தை களம் தானா இது எல்லாமே பேசுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எண்ணிக்கைக்கான அது முட்டல் முதல் இருக்கத்தான் செய்யும். 2026 பிப்ரவரி மாசத்துக்குள்ள இருக்கத்தான் செய்யும். திமுகவும் ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாங்க. எண்ணிக்கை அதிகம் கொடுத்தோன்னா உதயசூரியனுக்குங்கிறது என்னோட அனுமானம். கேட்கலாம், இவங்க தனி சின்னத்தில் வேணும்னு கேட்கலாம். அது பெரிய கட்சியான திமுகவும் இவங்களும் பேசி முடிவு பண்ண வேண்டியது. பட் அவங்கள பொறுத்தளவில் இதை தாண்டி போனாங்கன்னா கிரெடிபிலிட்டி போயிடும். முதல்ல எப்படி 2009 பாமக கிரெடிபிலிட்டி போன போது எல்லா தொகுதியிலும் அவங்க தோல்வி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி கிரெடிபிலிட்டி ஆங்கிளுங்கிறது எல்லா மக்கள் மத்தியிலுமே அவங்களுக்கு போயிடும். மாறி மாறி ஜம்ப் பண்ணதுக்கு தயாராக இதுவரை பாஜக எதிர்ப்புன்னு சொன்னதெல்லாம் ஒரு போலி வார்த்தை தாங்கிற அந்த இது இவங்களுக்கு வரும். இன்னொன்று எதிர வந்து வயபிள் ஆப்ஷன் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது ஜென்ராம் குறிப்பிடுகிறாரே, அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அதிமுகவை தான் அவருடைய ஃபோக்கஸா இருக்குது அந்த பேச்சில் அப்படின்னு சொல்றாரு. அப்படியான கால்குலேஷன் இருக்குன்னு, அந்த கால்குலேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன்ல இருக்குன்னு பாருங்க. அது திருமாவளவன் களத்துல இருந்து வந்தவர், தம்பி வன்னியரசு களத்துல இருந்து வந்தவர், அவங்களுக்கு தெரியும். ரவிக்குமார் களத்துல இருந்து வந்தவர், ரவிக்குமாரே சொல்லியிருக்கிறாரு அதிமுகங்கிறது பெரிய பாமக தான், பாமகவை விட மேல்பாதி மங்கலம் விஷயத்தில் ஜாதிய இது அவங்கள்ட்ட ஜாஸ்தி இருக்குன்னு அதிமுகவோட தலைவரை முன்னிறுத்தி சொன்னார். ஓட்டிங் பேட்டர்னும் அதைத்தான் காட்டுதுங்கிறது களத்திலிருந்து வரக்கூடிய இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பல விவாதங்களில் அதிமுக தேய்ந்து கொண்டிருக்கிற கட்சின்னு வன்னியரசே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதையும் தாண்டி அதிமுகங்கிற உள்ள ஓட்ஸ் வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஓட்டு அல்ல. இது நேச்சுரலாக ஒரு கெமிஸ்ட்ரி வந்து 3 எலெக்ஷனில் செட் ஆயிட்டு, ஈவன் அது ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து வந்ததுனாலும் கூட ஜெனரல் எலெக்ஷனில் அது செட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ இதில் இவங்களுக்கு ஒரு
ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டு இருக்குது பாஜக எதிர்ப்புன்னு. ஸோ அந்த பிரின்சிபல் ஸ்டாண்டையும் விட்டுக்கிட்டு பொருந்தா கூட்டணிக்கு போனால் 2011 நிலைமை தான் இவங்களுக்கு வருங்கிறது என்னோட கருத்து. நீலகிரி எம்பி ஆர் ஆசா குறிப்பிடுகிற அதாவது பாஜக இயக்குகிறது அப்படிங்கிற பார்வை இதற்குள் எங்கிருந்து வருகிறது? பாஜக இயக்குறங்கிறது நான் இது பண்ணல. ஆதவ் அர்ஜுனுக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கலாம், அவருக்கு கட்சிக்குள்ள சில தொகுதிகள் இருக்கலாம். இது எல்லாமே அரசியல் இருக்கக்கூடியதான். டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் என்கிட்ட, நீ கொஞ்சம் இவர் வாழப்பாடி ராமமூர்த்தியை தட்டுன்னு சொன்னார். நான் எக்ஸிக்யூட் பண்ணி அவரை அடித்தேன். ஸோ அவங்களுக்குள்ள அது விரோதம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வாய்ப்பு இருக்கும்போது தாங்கள் வாழப்பாடியால் பாதிக்கப்பட்டோம்னா என்ன டாக்டர் நீங்கள் இங்கே குடிப்பீங்க, திருச்செந்தூரில் நாடார கேண்டிடேட் போடுவாங்களா, செங்கல்பட்டில் நாடார கேண்டிடேட் போடுங்க 1 இயர்னு கேட்டாருன்னா நாம் அந்த நெகட்டிவிட்டி அவர் கொடுத்த ப்ரீஃபைன் தாண்டி நான் ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனும் ப்ரீஃபை தாண்டி ப்ளே பண்ணியிருக்கலாம்.